ஒரு நல்ல 12 மணி நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் கிளம்பியாச்சுங்க நம்மளோட நெக்ஸ்ட் லொக்கேஷன் நோக்கி. நேற்றையே நம்ம வந்து கிகாலி போகலான்னு பிளான் பண்ணோம். பட் வேறு ஒரு ஸ்பாட் இங்கே பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இங்கேயே நம்ம ஹால்ட்டு பண்ணி ஒரு பாருக்குள்ளே தங்கி நம்ம அப்படியே வந்து கிளம்ப போகிறோம். ஆமாம், இது வந்து பார். உங்களுக்கு இது ஒன்று நல்ல டீசெண்டான லொக்கேஷன் தாங்க. பாருக்குள்ளே ஒரு ஹோட்டல், ஓகேவா? ஸோ நீங்கள் எதுவும் தப்பாலாம் நினச்சிக்க வேணாம். அப்படியே போயிட்டு சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியதான். என்னப்பா பூட்டி வச்சுருக்கீங்க, திறக்கவே இல்லை ஒன்றும்? ஸோ இதுதான் இந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி எக்கச்சக்க பார் இருக்குது. எல்லா பாரில் மட்டும்தான் ஹோட்டல்ஸே வச்சுருக்காங்க இவங்க. அதனால் நீங்கள் பாருக்குள்ளே இருக்குது நான் தங்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா வேலைக்கு ஆகாது. வேறு ஏதாவது வழி இருக்கா வெளில போகிறதுக்கு? இந்த வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நம்ம ருவாண்டாவோட அந்த எண்டான ரூஹன் பாரியில் இருக்கோங்க. இங்கே வந்து அந்த கொரில்லா ப்ரொடெக்டர் ட்ரைப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்க்குறதுக்காக வந்தோம். நேற்று வீடியோ பார்க்கலாம், பார்த்துருங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மெயினாக வந்து அந்த கொரில்லா ட்ரெக்கிங் எப்படி போவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கைடை வச்சு நம்ம வந்து லோ காஸ்ட்டில் ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம கிளம்பி பக்கத்தில் வந்து லேக் கிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காங்க. அதுவும் வந்து காங்கோ பார்டரில் தான் இருக்குது. நம்ம ஆக்சுவலாக எக்ஸாக்டாக இந்த அஃபிஷியல் பார்டர் கிராசிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஏரியாக்கே போகிறோம். வாங்க இன்றைக்கி டே எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். இங்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் இருக்கும். இப்போ நம்ம இது ஒரு பாராக இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச லொக்கேஷன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் 2 அடி அங்கிட்டு இருக்கிறது தான் பஸ் ஸ்டாண்டு. அப்படியே ஏறி நம்ம போயிட்டுருக்க வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த ட்ரிப்லேயே நான் இதை இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்வலாக ஒரு 8-9 தான் கிளம்புவேன். இப்போ மணி வெறும் 6:20 தாங்க ஆகுது. ஏன்னா இன்றைக்கி டே வந்து ரொம்ப பிக்காக இருக்க போகுது. இதுதான் பஸ் ஸ்டாண்டு. கிகாலி பஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம போக வேண்டியது வந்து காங்கோ பார்டரான ருபாவுக்குங்க. இந்த பஸ் ரெடியாக இருக்குது பாருங்கள். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, டிக்கெட் ஹியர். ஹவு மச்? எஸ். தலைவர் செம்ம க்யூட்டுங்க. ஐ எம் வெரி ஷை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. டிக்கெட் எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட வந்து 2000 ஃப்ராங்க். இங்கேருந்து 67 கிலோமீட்டர். பஸ் வந்து ஓரளவுக்கு தான் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. தெரில எப்போ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் கேமரா பதில் ஓடுறாங்கப்பா. நீங்கள் உடனே சொல்லாதீங்க, அவங்களோட பர்மிஷன் எடுக்காதீங்க. நான் யாரையும் போயிட்டு வலுக்கட்டாயமாக அவங்கள எடுக்கலை. நான் இங்கே நடக்கிற அந்த நிகழ்வை தான் எடுக்கிறேன். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் எதையுமே எடுக்கக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு விலாகே வராது. பரவாயில்லையா? இப்போ யாரையும் நான் அப்போ வேணாம், அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவோம் கேமரா. ஓகேவா? ஸோ நான் அவங்க போய் எடுக்கணும்னு நான் எதுவும் பண்ணுறதில்ல. அப்படியே நான் ஃப்ளோவில் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அந்த நேரத்தில் அவங்க மூஞ்சை மூடினாங்கன்னா இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆகணும் நம்ம. ஸோ நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருக்க முடியாது விலாகிங் பண்ணும்போது. இங்கே நீங்கள் ரேட்டில் எதாவது ஸ்கேம் பண்ணுறவங்களாம் பயப்பட தேவையில்லை. அங்கேயே உங்களுக்கு எல்லாமே எழுதி ஒட்டியிருப்பாங்க, எந்தெந்த இடத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. கிகாலேருந்து ரூபா வரணும்னா கிட்டத்தட்ட வந்து 5000 ஃப்ராங்க்குங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்துக்கலாம். இங்கே நீங்கள் சீட் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் ஃபுல்லாகணும்னு நினைக்கக்கூடாது. சீட்லேருந்து எக்ஸ்டென்ஷன் ஒன்று போடுவாங்க. ஸோ அதுவும் ஃபுல்லாகணும். ஒன்று நிறைய கூட்டம் வர வேண்டியது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு அரை மணி ஆகும்னு நினைக்கிறேன் வண்டி எடுக்கிறதுக்கு. ஸோ அப்படியே ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். சீட்டு சரி கம்ஃபர்டபுள். ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு விண்டோ சீட்டை பிடிச்சி உட்காந்தாச்சு. நம்ம இந்த சிங்கிள் சீட்டு கிடச்சின்னா செம கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் உள்ளே மட்டும் போயிடாதீங்க, ஏன்னா நடுவில் போட்டு லாக் பண்ணிவிடுவாங்க உங்களை. ஓகே, காலங்காத்தால ஏரியாவே சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மலைக்கு பேர் தான் வந்து வால்கானிக் மவுண்டன் ரேஞ்ச் அப்படின்றாங்க. அதாவது பல 1000 வருஷம் முன்னாடி இதெல்லாம் வந்து உங்களுக்கு எரிமலையாக இருந்துச்சு. அதனால தான் இந்த இடம் பயங்கர ஃபர்டைலுங்க. இது கூட இன்னும் ஒரு 20 வருஷத்தை வெடிக்கும். இது கூட ஒன்று 20,000 வருஷத்தில் மறுபடியும் ஒரு வால்கனோ வெடிக்கும் அப்படின்றாங்க. 20,000 வருஷம் நம்ம இருப்போமான்னு தெரில. இப்போ வந்து அழகாக நம்ம ரசித்து இந்த ஏரியா என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே நம்ம கொங்கன் சைடு, மும்பை, மகாராஷ்டிரா சைட்லாம் அந்த மான்சூன் ட்ரிப் போனால் எப்படி இருக்கும், அதே ஒரு ஃபீல் வருது. அட்டகாசமாக இருக்குப்பா. எப்பா ஆத்தாடி ஆத்தா, என்னங்க இவ்வளோ பெருசாக இருக்குது. நானும் திடீர்னு பார்த்தேன்னா கடல் வந்துட்டோமா அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து 2 நாட்டுக்கு நடுவில் இருக்க பார்டரில் கிவி லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அதுதான் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. அந்த பக்கம் வந்து உங்களுக்கு எதாவது கிளியராக ஆகட்டும், உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதா உங்களுக்கு அந்த சைடு? நம்ம அந்த கோவா சைட்லாம் போனால் மலை மேலேருந்து கடலை பார்ப்போம்ல, அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ பிரம்மாண்டமாக. இது ஃபுல்லாக லேக்கு ஆக்சுவலாக. ஆத்தாடி எம்புட்டு பெருசாக இருக்குடா. எப்பா நம்ம கிட்ட போய் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இங்கே ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது இந்த கரை ஓரத்தில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு.
ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க. எனக்கு சூப்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் வந்து அந்த ரெடி டு ஈட் மாதிரி நிறைய கேரி பண்ணுவேன். பட் அது வந்து ஹெல்த்தி கிடையாது. ஸோ நம்மளே வந்து சூப்பராக சூப் செஞ்சு சாப்பிடலாம் ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே அப்படின்னு பார்த்து நெட்டில் ஏதாவது டிவைஸ் கிடைக்குமான்னு சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏகப்பட்ட யூசஸ் அந்த ஒரு விஷயத்துலேயே இருக்குது. அதுதான் இந்த அகாரோவோட எலைட் சூப் மேக்கர். வெறும் சூப் செய்யறதுக்குலாம் ஒரு மிஷின் வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது அது மட்டும் கிடையாதுங்க. இதில் நீங்கள் வந்து ஜாம் செய்யலாம், ஜூஸ் செய்யலாம், பிளெண்டிங் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட யூசஸ் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி கொடுத்துருக்காங்க, ஒரு ட்வின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளெண்டர் இருக்குது, அதே மாதிரி ரீஹீட்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் வந்து மினிமம் நீங்கள் 800 ml ஆஃப் லிக்விட் மெயின்டைன் பண்ணி ஆகணும். மேக்ஸிமம் நீங்கள் 1 லிட்டர் வரைக்கும் ஊற்றிக்கலாம். இதில் உங்களுக்கு மொத்தம் 6 மோட்ஸ் இருக்குங்க. அதில் வந்து ஸ்மூத்தும் சங்கியும் உங்களுக்கு வந்து சூப் போடுறதுக்கு. நம்ம டொமேட்டோ சூப்லாம் க்ரீமியாக நல்லா ஒரு மாதிரி திக்காக குடிப்போம்ல, அப்போ வந்து எல்லாமே அரைஞ்சி ஸ்மூத்தாக வரதுக்கு இந்த ஹாட் அண்ட் சோர் சூப்லலாம் உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் நல்லா கண்ணுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சங்கி யூஸ் பண்ணிக்கலாம். காம்பவுண்டும் ஜாமும் உங்களுக்கு வந்து ஜாம் தயாரிக்கிறதுக்கு ஜாமில் வந்து ஹீட் பண்ணி பிளெண்ட் பண்ணி ஒரு மாதிரி திக்காக வந்து ரெடி பண்றோம். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் மோட் போட்டீங்கன்னா பக்கா உங்களுக்கு ஜாம் ஃபார்ம்ல ரெடி ஆயிடும். சூப்ல உங்களுக்கு ரீஹீட் பண்ணனா ரீஹீட் மோடு, அதுக்கப்புறம் பிளெண்ட் மோட் இருக்கு. அதுல வந்து நம்ம ஜூஸ் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். எப்படி மோட் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணனும்னா இங்க மோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இது நீங்க வந்து அழுத்துனீங்கன்னா ஒரு மோடா அப்படியே போகும். இப்போ நம்ம வந்து ஸ்மூத் அதில் வச்சுட்டு தக்காளி சூப்பை வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஸ்மூத் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டொமேட்டோ சூப் போடுறதுக்கு லிட்டு ஓப்பன் பண்ணிக்கணுங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு 4-5 டொமேட்டோவை கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். அப்புறம் பெப்பர் போட்டுக்கிறோம். இதில் கரெக்டாக நம்ம வந்து 800 ml தண்ணி ஊற்றுறோங்க. இந்த பிளெண்டரை வந்து அழகாக உள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஸ்மூத் மோடு ஃபிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஆன் பண்ணால் மட்டும் போதும். அதுவே வந்து மிச்சத்தை பார்த்துக்கும். சூப்பராக அப்படியே புகை வருதுங்க. உள்ளே நல்லா வந்து தக்காளிலாம் அரைஞ்சின்னு இருக்க சவுண்ட் நல்லா கேட்குது. சூடாக சூப் ரெடியான பிறகு ஒரு பீப் சவுண்ட் வருதுங்க. அப்புறம் இந்த எல்லா லைட்டும் எரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு சுட சூப் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். என்ன அழகாக பிளெண்ட் ஆகி பக்காவாக ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா திக்காக ரெடியாக இருக்குங்க. தக்காளிலாம் ஃபுல்லாக அப்படியே அரைஞ்சிருச்சு நமக்கு. நம்ம இப்போ நெக்ஸ்ட் சூப் ரெடி பண்ணுறதுக்கு இந்த டொமேட்டோ பேஸையே வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம வந்து நல்லா கிரன்ச்சியாக சூப் ரெடி பண்ண போகிறோம். திரும்ப 800 ml நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் போட போகிறோம். உள்ள சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளோட லிட்டை மூடிக்கலாம். சங்கி மோடு வச்சாதான் உங்களுக்கு வந்து கிரைண்ட் ஆகாது, அதாவது ஸ்மூத்தாக வராது. ஒரு மாதிரி நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் அப்படியே ஃபுல் ஃப்ளேவரோட இருக்கும். சூப்பரான ஒரு ஹாட் அண்ட் சவர் சூப் ரெடிங்க. என்ன ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா கொதிக்க ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு ஹாட் டிஷ்ஷஸ் மட்டும் இல்லைங்க, நல்லா கோல்டு ஜூஸும் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து அருமையான ஒரு மோர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளெண்ட் மோடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அரைக்கும். இதோ பாருங்க, ஒரு செகண்டில் நம்மளுக்கு சூப்பரான க்ரீமி மோர் ரெடி. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் வந்து நீங்கள் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ஜாம் ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண ஃப்ரூட்ஸ் உள்ளே போட்டுக்கலாம். சுகர் வந்து தேவையான அளவு போட்டுக்கணும். இப்போ நம்மளோட ஹெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஜாம் மோடில் நம்ம வந்து வைக்கணுங்க. அது கம்ப்ளீட் ஆகி பீப் சவுண்ட் வர வரைக்கும் எவ்வளோ நேரத்தில் ரெடி ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா லைட்டும் எரிஞ்சு பீப் சவுண்ட் வந்தால் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சு அப்படின்னு அர்த்தங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக பிளேஸ்ட் வந்து அரைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து காம்பவுண்ட் மோடில் போட்டு பக்காவாக வந்து ஜாம் ரெடி பண்ண வேண்டியதான். ஃபைனலி நம்மளுக்கு ஜாம் ரெடியாக வந்துருச்சுங்க. செம்ம கன்சிஸ்டன்சி. இதோ பாருங்களேன். இப்போ வந்து சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. பக்காவாக நம்ம கிசான் ஜாம்லாம் கடையில் கிடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாறிடும். இதில் ஸ்ட்ராபெரி மேங்கோன்னு சொல்லிட்டு எந்த ஃப்ரூட் வேணால் போட்டுக்கலாம். பக்காவாக ஜாம் ரெடி ஆகிடும் நமக்கு. இதை வாஷ் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. எல்லா பார்ட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பாக செம ஒர்த்தான ப்ராடக்ட் தாங்க இது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதை லிங்க் தரேன், வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வந்து சேர்ந்தாச்சுங்க ருபாவுக்கு. இந்த ருபாவு வந்து ருவாண்டாவோட ரொம்ப ஹை செக்யூரிட்டி ஜோன். இங்கே வந்து எக்கச்சக்க ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருப்பாங்க. ஆப்போசிட்டில் கூட நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்து ஜஸ்ட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை காங்கோ பார்டர்லேருந்து. கோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா பேர். சரியான மோசமான ஏரியாங்க. ஜஸ்ட் இப்போ தான் வந்து ரிப்போர்ட்ஸ்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆன்லைனில். இந்த கோமாவில் என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 10 மணி நேரம் முன்னாடி கூட ஒரு பெரிய வந்து ரிபல் குரூப்ஸ்குள்ளே சண்டை நடந்து 2 பேர் செத்து போயிருக்காங்களாம். இல்லை என்னென்ன சொல்கிறீங்க, அப்படிப்பட்ட ஏரியாவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. சரி வாங்க இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இங்கே லோக்கல் இது என்ன மொழின்னே தெரிலங்க. ருவாண்டா அண்ட் காங்கோவோட போர்டு தான் இது. பட் வந்து ஃப்ரெஞ்சா இல்லை லோக்கல் லாங்குவேஜா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக தெரியல எனக்கு. இந்த ரோட்லேயே நம்ம நடந்து போயிருந்தாலே ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு தான் போட்டிருக்கு அந்த பார்டர் ஏரியாவுக்கு, ஆக்சுவல் கிராசிங் ஏரியாவுக்கு. இது மொத்த ஏரியாவும் இருக்கிறதே அந்த நதிக்கரை ஓரத்தில் தான். ஸோ நீங்கள் இங்கேருந்தே வந்து அந்த மொத்த நதியை வந்து அழகாக பார்த்துக்கலாமா. டுக்டுக்கில் அதாவது நம்ம போடாவில் போகலாமா இல்லை நடந்தே போயிடுவோமா? இருங்க போடா கேட்டு பார்ப்போம். கம்மியாக கேட்டாங்கன்னா அப்படியே அவங்க கூட போயிடலாம். மழை வேற தூருது. ஸோ பட்டுன்னு ஒரு போடா எடுத்தாச்சு. அப்படியே வாங்க போவோம். எப்பயுமே இந்த ஆக்சுவல் பார்டர் பார்க்குற அந்த ஒரு கிக்கு வந்து வேறு எதுலேயுமே வரமாட்டேங்குதுங்க.
அப்படியே கிராஸ் பண்ணி காங்கோக்குள்ளே போய்ட்டு எப்படி இருக்கும். ஆனால் அதுக்கெலாம் வந்து வீசா ப்ரொசீஜர் கொஞ்சம் லாங்குன்னு நினைக்கிறேன். வீசா கிடையாது, எம்பசி போய் தான் வாங்கணும் போல இருக்குது. கூடிய சீக்கிரம் போகலாம் நம்ம ஆக்சுவல் காங்கோக்குள்ளே. இங்கே ஆனால் ஆலிஸ்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க, உள்ளே விடுவாங்களானே தெரியல. பாப்பா எவ்வளோ தூரம் போக முடியுதோ பார்த்துட்டு போகலாம் அப்படியே. இப்போ நம்ம வந்த வண்டி கூட ஒரு டிவிஎஸ் வண்டி தாங்க. நம்ம ஆப்பிரிக்கா வந்ததுலேருந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் பஜாஜும் டிவிஎஸும் எப்படி கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்கு இந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? இதுக்கு ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரியே சொல்கிறாங்க. நானே இப்போ தான் அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த ஆஃப்ரிக்காவில் இந்த பைக் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது ஆஸ் யூஷுவல் சைனீஸ் கம்பெனிஸ் தாங்க இங்கே வந்தாங்களாம். கிட்டத்தட்ட 200 கம்பெனிக்கு மேலே இங்கே வந்து கொடிகட்டி பறந்தாங்களாம். ஆனால் பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ்வலாக பண்ணுறது தான் குவாலிட்டியான பொருளை தரல. சைனாவில் ஃபெயில் ஆனது, அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான குவாலிட்டியாக இருக்கிறதெல்லாம் பைக்காக வந்து இங்கே இம்போர்ட் பண்ணாமல் அதோட உதிரி பாகங்கள், அதாவது இன்ஜின் தனியாக அதெல்லாம் தனித்தனியாக வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே சின்ன சின்ன ஷாப்பில் அதை அசம்பிள் பண்ணி விற்றுருக்காங்க. அதை வாங்கின ஆப்பிரிக்கா மக்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட குவாலிட்டி சுத்தமாக சரியில்லாமல் வண்டியில் அங்கங்கே நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை விற்கலாம் இல்லைனா சர்வீஸ் பண்ணலான்னு போனால் சுத்தமாக விலையே போலியாம். அப்போ தான் அவங்க யோசிச்சிருக்காங்க, ஐயோ இது சுத்தமான மொக்க ப்ராடக்ட்ஸ் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் இங்கே ஜப்பான் கம்பெனிஸ் நிறையா வந்துச்சான் பைக் விற்கிறதுக்கு. பட்டு சைனீஸ் கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது ஜப்பானோட பைக்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து விலை அதிகமாக இருந்துச்சான். பட் குவாலிட்டி சூப்பர். ஸோ நிறைய பேரால் வாங்க முடியல. அந்த நேரத்தில் மார்க்கெட் கேப்பை உணர்ந்த நம்ம டிவிஎஸும் பஜாஜும் இங்கே வந்து அவங்களோட பைக்கை விற்க ஆரம்பித்தாங்க. டிவிஎஸ் பஜாஜ் பைக்ஸ் வந்து சைனீஸ் பைக்ஸ் அளவுக்கு விலை கம்மியாக இல்லை, பட் ஜப்பான் பைக்ஸை விட விலை கம்மியாக இருந்ததுனால மக்கள் எல்லாம் அதை வாங்க ஆரம்பித்தாங்களாம். வாங்கினப்புறம் செம ஹாப்பி, சூப்பர் குவாலிட்டியாக இருந்தது. நம்மளோட பாக்ஸரு, அதுக்கப்புறம் இந்த GXL இந்த பைக்லாம் வந்து இங்கே ரொம்ப ஹிட் ஆகி அதுக்கப்புறம் ரீசெண்ட் டயத்தில் கிட்டத்தட்ட 50% ஷேருக்கு மேலே வந்து இந்தியன் பைக்ஸ் தான் வச்சுருந்தாங்களாம். அந்த மாதிரி பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகி இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, கிட்டத்தட்ட ஆஃப்ரிக்காவில் இருக்கிற 80 to 90% ஆஃப் பைக்ஸ் வந்து வெறும் இந்தியன் பைக்ஸ் மட்டும்தாங்க. மாசாக இருக்குல்ல கேட்குறதுக்கு. சரி வாங்க, நம்ம பார்டர்கிட்ட வந்துட்டோம், அப்படியே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த DRC அதாவது DR காங்கோவோட பணமும் வந்து கொஞ்சம் வீக்கான பணம் தாங்க. ஒரு இந்தியன் பணம் வந்து இங்கே கிட்டத்தட்ட 33-34 ரூபா தராங்க. ஸோ இங்கே Forex பியூரோ இருக்குது. சும்மா ஞாபகம் அறுத்ததுக்கு ஒரு குட்டி கரன்சி கேட்டு வாங்கிட்டு போவோமா? தருவாங்களான்னு தெரில, பட் கேட்டு பார்ப்போம். காங்கோவோட கரன்சி வாங்கினா நல்லா தானே இருக்கும். ரொம்ப சின்ன வேல்யூலாம் இல்லையாங்க, வேணா 100 USD மாற்றிக்கோங்க அப்படின்றாங்க. அவ்வளோ பணத்தை வச்சு நான் என்னத்தை பண்ணுறேன், நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு கேட்டேன். சரி, இங்கே உங்களுக்கு காங்கோவில் மெயினாக பேசுகிற பாஷை பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஞ்சு தாங்க. இது ஒரு ஃப்ரெஞ்ச் காலனியாக இருந்தது தான். ஸோ அப்படியே வாங்க கொஞ்ச தூரம் பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம். இங்கே இருக்கிற மக்கள் தான்பா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கூட. இந்த ஊரெலாம் பார்டர் ஏரியாவில் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. நம்ம லாஸ்ட்டாக இந்த ருவாண்டாவில் வந்த மாதிரி ஞாபகம் இருக்கும். சும்மா வந்துக்கிட்டே இருந்தோம், திடீர்னு பார்த்தா நீ ருவாண்டாவில் வந்துட்டேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப தூரம்லாம் போனேன். ஏன்னா காங்கோவில் போய்ட்டு நம்மளால் அவ்வளோதான், அதுக்கப்புறம் ரிட்டனே வர முடியாது. புரியுதா? ஏன்னா அந்த பக்கம் நம்மளுக்கு வீசா எல்லாம் பிடிச்சி வச்சுருவாங்க. அதனால் இந்த லேக் ஏரியா மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். இதான் எக்ஸிட் டு காங்கோ ஏரியா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மலை, அதுக்கப்புறம் நதிக்கார ஓரத்தில் தான் இருக்குது இந்த பார்டரு. இங்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் காங்கோவோட நம்பர் பிளேட். செம்ம பெரிய நாடுங்க ஆஃப்ரிக்காவில் இது. ஸோ நீங்கள் காங்கோவோட ஒன் சைடு இன்னொரு சைடு போனனாலே எக்கச்சக்க டிஸ்டன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரி, அங்கே தான் இமிக்ரேஷன் போஸ்ட்டு வருது, நம்ம அங்கே போகணும். அப்படியே நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம். இதாங்க லேக்கு. இந்த லேக்கோட ஒன் மோர் சைடுக்கு இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அங்கே தான் லோக்கல் வில்லேஜ், அதுக்கப்புறம் அந்த ஹாட் ஸ்ட்ரீம் பாத்ஸ்லாம் இருக்குமா. ஸோ அங்கே போகலாம் வாங்க இப்போ. ஸோ கோமா இந்த பார்டர் ஏரியாலேருந்து நம்ம அப்படியே கிளம்புறோங்க. எவ்வளோ பார்டர் லைன் மேலேயே நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா? செம சரியான ஒரு பார்டர் இது. ஸோ இங்கே இமிக்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட பேசின அவர் தான் சொல்கிறாரு என்னன்னா வந்து இங்கே உள்ளே போகிறதுக்கு ருவாண்டன்ஸ்க்கு வீசாலாம் தேவையில்லையாங்க. ஸோ இந்த ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்க கண்ட்ரிஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெண்டாக தான் இருக்காங்களாம். இந்த DR காங்கோ வெளிலேருந்து பார்க்க ரொம்ப டெரராக இருந்தாலும் இங்கே இருக்க கவர்மெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்களாம். பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க, பட் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு ஷீட் மாதிரி ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதில் தான் லோக்கல் மக்கள் இங்கிட்ட அங்கிட்டு வேலைக்கு, அதுக்கப்புறம் வந்து ரிலேட்டிவ்ஸ் பார்க்கலாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு இருக்க அந்த கோமா வந்து ரொம்ப பெரிய டவுன். அங்கே வேலை வாய்ப்புலாம் நிறையாவே இருக்குது அப்படி போல் இருக்குது. இவங்கெல்லாம் சேஞ்ச் வேணுமென்னு கேட்குறாங்க. ஏமா நான் காங்கோலேருந்தே வரல, நான் ருவாண்டாவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். பட் ஒரு விஷயம் என்னென்னா, கலர் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வந்து காங்கோ ஆளுங்க கொஞ்சம் வெள்ளையாக இருக்காங்க, அதாவது இவங்க ரொம்ப பிளாக்காக இருக்காங்களே. நான் கம்பேரிசன் தான் சொல்கிறேன், நான் எதுவும் வந்து ஏற்றத்தாழ்வுலாம் பண்ணலை, ஓகேவா? ஸோ காங்கோ உள்ளே போக கலர் கொஞ்சம் மாறுது ஆளுங்களோடது. ஆனால் ஃபாரினரை பார்த்தோன்னே நல்லா மிளகரிக்க பார்க்குறாங்கப்பா தலைவனுங்க. 5000 அப்படின்னாப்புல தலை
1000 அப்படின்னா சரி உட்கார் அப்படின்ட்டாப்புல. அது எப்படி 5,000ல் 1000க்கு வந்து 1 செகண்டில் வர முடியுதுன்னு தெரியல. சரியான லொக்கேஷனுங்க. அப்படியே இந்த ஏரிக்கரை ஓரமாக தான் போக போகிறோம். அப்படியே வாங்க போகலாம். வந்தாச்சுங்க. பட்டு இந்த ஏரியாலலாம் நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா ஆஃப் ரோடு இல்லாமல் போகவே முடியாது போல் இருக்குது. ஸோ கடைசியாக ஒரு 2 கிலோமீட்டராக நம்ம வந்து பயங்கர ஆஃப் ரோட்டில் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம நேற்று பார்த்தா மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்க யாரும் வந்து ஆஃப் ரோடு நான் போக மாட்டேன் அப்படி இப்படின்னு பயப்படுறதே இல்லை. அச்சு நவுத்தின்னு போயிட்டே தான்ப்பா இருக்காங்க. இது சாதா வண்டி வச்சுக்கிட்டு. ஸோ வந்து சேர்ந்தாச்சு. லோக்கல் கிராம மக்கள்லாம் பயங்கரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம போயிட்டு அந்த சுடுதண்ணி கிணறை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். நம்ம சத்தியமாக அவங்க டிரைவிங் ஸ்கில்ஸை நான் வந்து பாராட்டுறேங்க. அவங்க பாருங்கள், இன்னும் ஒரு இறக்கம் ஃபுல்லாக ஆஃப் ரோடு, கவலையே கிடையாது. சூப்பரில் நம்ம ஊரில் ஒரு ரேப்பிடோ போட்டு இப்படி போசனா போவாங்களா? டவுட்டு தான். சரி வந்து சேர்ந்தாச்சு. அப்படியே இறங்கி பார்ப்போம். நம்ம ஒரு சரியான ஒரு லோக்கல் வில்லேஜாக இருக்குது. இங்கேயும் போட இருக்குது. ஜாலி. அப்படியே ரிட்டர்ன் போகிறதுக்கு வசதியாக இருக்கும் நமக்கு. நான் பேச கேட்குதா? ஆஃப்ரிக்காவின் கடற்கரை, அதாவது சென்ட்ரல் ஆஃப்ரிக்கான்னு சொல்லணும். ஏன்னா அந்த பக்கம் கென்யா, டன்சானியா இங்கெல்லாம் வந்து சூப்பர் பீச்சஸ் இருக்குது. நம்ம போய் பார்ப்போம் கண்டிப்பாக. அதை அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த மால்தீவ்ஸு, லக்ஷதீப் லெவலுக்கு இருக்குது இந்த ஏரியாலாம். எஸ், உயிரோட வருது இந்த மீன் வாங்கிக்கிறியான்னு சொல்கிறாங்க போல இருக்கு. எஸ், வாட் யூ வாண்ட்? ஃபிஷ் செல்லிங். ஹவு மச்? 5,000. Hey, 500 or 5,000? What? 500 or 5,000? Yes, 5,000. 5,000. Okay. வேற மாதிரி ஆளுங்களா இருக்காங்க. 500றாங்க, அப்படியே 5,000 ஆக்கிடுறாடுங்க. சரி ஓகே, அப்படியே நம்ம உள்ளே போவாங்க. உடனே அங்கே உதவி பண்ணலாம் தான். பட் அந்த மீன் வச்சு நான் என்ன பண்ணுறது? சாக்லேட் முதல்ல வாங்கணும். ஒரு பை நிறைய சாக்லேட் வாங்கிட்டு தான் இனிமேட்டு எந்த ஒரு இடத்துக்காக தான் நான் போக போகிறேன். அது மட்டும் கன்ஃபார்ம். அப்படியே உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வாங்க சொல்லுவாங்க. எவ்வளோன்னு பார்ப்போம். நம்ம வாங்க. பாய். இந்த பக்கம் ஆக்சுவலாக ஒரு சந்தை மாதிரி போட்டிருக்காங்க. இந்த லோக்கல் பழங்குடி மக்கள் சந்தை போல் இருக்குது. இது அப்படியே பார்த்துடலாம். ஏன்னா இங்கே நல்லா பரபரப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்ப்ரிங்ஸ் உள்ளே போகலாம். அதான் அந்த ஏரியா. உங்களுக்கு ஸ்ப்ரிங்ஸ் உள்ளே போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 20,000 இந்த ஊர் பணம் கேட்குறாங்க. ஸோ இங்கே நீங்கள் எங்கே போனாலுமே வந்து பயங்கரமான பணம் தான் நீங்கள் கொடுத்தாகணும். அப்படியே வாங்க, இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம். சத்து மாவா இது? சத்து மாவு, அப்புறம் இது கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் இங்கே லோக்கல் வெரைட்டிஸ். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி அப்படியே விற்றுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் பாயிண்டில் கூட இவ்வளோ கைடு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மார்க்கெட் ஏரியாவுக்கு வந்துட்டு நான் கைடாக வரேன் அத்தனை பேர் வராங்க. தம்பி காசு இல்லை தம்பி, அப்புறம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுதாங்க மிகப்பெரிய லேக்கு. இதில் போய் அவங்க வந்து மீன்லாம் பிடிச்சிட்டு வந்து இங்கே விற்றுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அப்படியே வாங்கலாம். அந்த போட்டோ ஏதாவது வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே உள்ளார போய் நம்ம பார்த்துருவோம். Why no photo? No photo because we don't like your photo. I am not taking you, okay? No photo. ஏய், வித்தியாசமாக இருக்குது பாய் உங்களோட மீன்பிடி டெக்னிக்கு. குட்டி மீன், பெரிய மீனுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பக்காவாக வச்சுருக்காங்களே. வாவ். இந்த ஏரியாவில் அப்படியே பிடிச்சிட்டு வந்த மீனை வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாம் அவ்வளோ குட்டி மீனாக இருக்குங்க. இந்த மீன் வெரைட்டி தெரியுமா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு? ஹலோ. குட்டி மீன் அதுவும் வெட்டிடுச்சு. தலையும் எதுவும் தனித்தனியாக கிடக்கு பார்த்தீங்களா? எல்லாரும் தனியும் வாழும் வந்து தனித்தனியாக கிடக்கு. இவங்க வெட்டினாங்களா இல்லை வெட்டி தான் அதுவே வந்து தான் தெரில உங்களுக்கு. இதுலேருந்து பா பயங்கரமாக தம்பா இருக்கு ஏரியா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த போட்டை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும் போல் இருக்குது. வித்தியாசமாக இருக்குது போட்டு பார்க்குறதுக்கே. உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு அந்த போட்டு? முன்னாடி ஒரு குட்டி, பின்னாடி ஒரு இதுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம என்ன தான் நினச்சாலும் இங்கே இருக்க மக்கள் வந்து தங்கங்க. நம்மளை வந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இங்கே வந்து ஆஃப்ரிக்காவோட ஃபேமஸான அந்த களி, அதுக்கப்புறம் வந்து மீன் சாஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். சாப்பிட்டு போங்க அப்படின்னாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்ற. யா, தேங்க்யூ. இங்கே பாருங்க வந்து மீன், அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டு ஒரு மாதிரி குருமா மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட ஸ்பெஷல் வந்து அந்த பக்கம் இருக்கிறது தான். நம்ம இது ரெகுலராக நிறைய பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு களி மாதிரி கிண்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. யா, வாட் நேம்? என்ன கலர்? புகாரி. ஓகே, சூப்பர். அதை அப்படியே வச்சு அப்படியே கலரிட்டு அந்த களியை தூக்கி சைடில் போட்டு அதுக்கப்புறம் அதை தொட்டு சாப்பிட்றாங்க. நம்ம நிறைய இன்ஸ்டாகிராம் ரீலில் கூட பார்த்துருப்போம் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு களி மாதிரி தான் அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
சின்ன பையன் எப்படி கலரிக்கிட்டு இருக்கான் பாருங்களேன். நம்மனா இப்போ ஹெல்ப் பண்ணுவோமா? ஐயோ குழந்தை அப்படின்னு தான் இருக்கு. செம்ம ஹார்டாக இருக்குங்க அது. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? கட்டி அது கலர்றது கிடையாது. இது ஆக்சுவலாக வந்து அந்த துடுப்பு போடுறத அப்படியே எடுத்து வச்சு தலையை உட்காந்து கிண்டிக்கிட்டு இருக்காப்புல. பட் ஆக்சுவலாக அந்த பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனோட மீனை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஆளாளுக்கு வந்து ஒன்று எடுத்து சாப்பிட்டு போயிடுறாங்களா. அதனால அந்த குழந்தை பாவம் எந்திரான்னு சொல்லிட்டு தூக்கி முதல்ல இங்கே இருந்துச்சு, இப்போ தூக்கி அங்கே வச்சுட்டாப்புல. ரொம்ப நேரமாக கிண்டிக்கிட்டு இருக்கான். எப்போ தான் ரெடி ஆகும்னு தெரியல. ரொம்ப சண்டை வேறு வந்துருச்சு அதுக்குள்ள. சரி சாந்தி அப்படின்னு ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். இப்போ அது ரெடி ஆனோடனே அப்படியே நம்ம பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதான். வாவ், இந்த குட்டி மீனை அங்கே பார்த்தோம்ல, அது அப்படியே இங்கே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. பெருசாக இந்த இன்க்ரீடியண்ட்டும் போடலை, வெறும் மீன் டொமேட்டோ சாஸ் மாதிரி தான் போட்டாப்புல அப்படியே இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து ரியல் டொமேட்டோ வச்சு குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டு. என்னப்பா இது ஏதோ பொடி அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காப்புல. வேற மாதிரி. ஸோ உங்களை வந்து அன்புடன் நினைக்கிறாங்க. ஜாலியாக வந்து சாப்பிட்டு போங்க மக்களே. மீன் இதே வெஜ்ஜாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு பிடி பிடிச்சிருக்கலாம் நம்மளும். ஓகே பாய். எனக்கு இந்த போட்டை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும், அது யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு தெரியல. வித்தியாசமாக இருக்குல்ல அங்கே போட்டு. தட் இஸ் தேர் நோ தட் இன் போட். வாட் இஸ் தட்? No, boat okay. That extra that stick is there no for what? This is the fishing boat. Fishing boat. Yeah. That stick extra stick. That one. Okay, புரிய முடியல. It's okay. But this group I am going to fishing. You speak the not fishing. I'm asking that extra one is there no? That stick for what? This group I will going fishing Sureta. நான் கேட்கறதுனா பதில் சொல்றது ஒன்றா இருக்குது. சரி விடுங்க, அவன் வந்து மடப்படம் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காப்புல. மோஸ்ட்லி அது வந்து நீங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு அந்த வலையெல்லாம் கட்டி வச்சு இழுக்கிறதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கர டெக்னிக்ஸ் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இப்படி சீசா மாதிரி ஆர்டர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வலையை போட்டு அப்படியே மேலே இழுத்துட்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல இருக்குது. நைஸ். எங்கள் லோக்கல் மக்கள் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. பொழைக்கிறதுக்கு 1000 வழி, அதில் ஒரு வழி இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். சரி வாங்க, அப்படியே நம்ம அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸை நோக்கி போவோம். நம்ம இங்கே வாங்கிறத அப்படியே விற்று அப்படியே சமைச்சி எல்லாம் பண்ணிடுறாங்க. இவங்க பெருசாக வெளில மார்க்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போனாங்கன்னா இன்னும் நிறைய லாபம் பார்க்கலாம். பட் இவங்க லோக்கல்லே எல்லாத்தையும் முடிச்சிடுறதுனால தான் இதுமாதிரி இருக்குது போல இருக்குது. ஆஃப்ரிக்காவோட இதுவும் ஒரு அழகான கல்ச்சர். பியூட்டிஃபுல்லுங்க. அப்பலன்னு கேட்குறாப்புல. ஸோ போட்டிங் வேர் ஆல் யூ வில் டேக் போட்டிங்? வேர் யூ வில் டேக்? Which place? We're gonna to the yeah, you only. Yeah. You are very beautiful. No. I will take you to the boat. And then you go to the island. To island. Okay. The one called the island Amahoro. Okay. And the other called the island Akarwa Kamahoro. Okay. Akawakobga. Okay. And then Akawakobga. Okay. And Sure. After, I will take you to the tree called the Igiticho Mugisha. Okay. Sure. I'll come afterwards. Okay. Bye. And then I will not take you a number. Number? You want my number? Okay, I will give. Take it. +91. இங்கே நம்ம தான் செலிபிரிட்டி மாதிரி. ஸோ நம்ம நம்பர் வேணுமா? +91 9198. இருங்க கொடுத்துட்டு வந்துடுறேன். என் நம்பர் வேணுமா? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாப்புலையா? ஓகே, கொடுத்துட்டு வந்தாச்சு. சரியான ஒரு இதுவாக இருக்குங்க. நல்லா இருக்குது அந்த பேக்கேஜ் ஆக்சுவலாக அவர் சொல்கிறது. ஆனால் ரேட்டு மட்டும் தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. 50,000 இந்த ஊர் பணம் கேட்குறாப்புல. கொடுத்தோன்னா 2 ஐலாண்டு கூப்பிட்டு போகிறாப்புலையா. 3 மணி நேரம் ஜாலியாக பயணம் போயிட்டு வரலான்றாங்க. பட் நம்மளுக்கு அவ்வளோ டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம அப்படியே அந்த ஸ்ப்ரிங்ஸ்குள்ளே போயிட வேண்டியதான். சூப்பராக இருக்குங்க. இந்த போட்டில் தான் கூப்பிட்டு போவாங்க போல் இருக்குது. ஒர்த்து மாதிரி தான் தெரியுது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கோ இன் நவ். பேரம் பேசினா கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க. 50ன்றாங்களா, நீங்கள் ஈஸியாக 20க்கே முடிக்கலாம். ஏன்னா இந்த ஊரில் வந்து நீங்கள் குறைச்சிங்கன்னா 1 செகண்டில் குறைச்சிருவாங்க. அந்த ஹாட் ஸ்ப்ரிங் ஏரியா போகிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கரை ஒட்டியே தான் நடந்து போகணுமா? ஒன்றுமே இல்லைங்க.
அங்கே ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே வந்து சுடு தண்ணி ஊற்று வருது, ஜில் தண்ணி சுடு தண்ணி மிக்ஸ் ஆகி அப்படியே உங்களுக்கு அங்கே வந்து இது பண்ணுது. இதுக்கு டிக்கெட் வேறு. அந்த குளிச்சிட்ருக்காங்க பாருங்கள், வாங்க அப்படியே போய் பார்ப்போம் அதை. ஸோ குளிக்கிறதா இருந்தால் நீங்கள் அங்கே குளிச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆளுங்க போய் குளிச்சிக்கலாம். நம்ம அங்கே வந்து உங்களுக்கு அந்த வெள்ளை கலரில் போட்டு வச்சுருக்காங்களா அந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து சுடு தண்ணி மாதிரி இருக்குது. ஸோ ஏரியா இருக்கிறது பூரா ஜில்லு ஜில்லுன்னு இருந்தாலும் அந்த ஒரு இடம் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஆ டு பே ஐ ஆம் டேக்கிங் த லேக். ஓகே ஓகே. அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டோமா, அவங்களுக்கு காசு கொடுக்கணுமா. நல்லா இருக்குடா. இங்கே பார்த்தீங்கன்னா இது அழகாக உங்களுக்கு வந்து சீ மாதிரி கடல் அடிக்குது, அலை அடிக்குது உள்ளேருந்து வர்றது. நல்ல ஒரு பிரம்மாண்டமான லேக்குங்க. இந்த லேக்குக்கு அப்படியே வந்து உள்ளே ஒரு 3 ஐலாண்ட் இருக்குது. 3 இடத்துல ஆப்போசிட்டில் இருக்கிறது உங்களுக்கு வந்து காங்கோ. ஸோ இந்த லேக் வந்து பாதி ருவாண்டாலையும் பாதி வந்து காங்கோலையும் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இது வழியாக கூட நீங்கள் காங்கோ போகலாமா. நல்லா இருக்குடா அப்படின்னு தான் இருக்குல்ல. ஸோ ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் இவ்வளோ தான். இப்போ குளிக்க சுத்தமாக டைம் இல்லை எனக்கு, ஏன்னா ஆல்ரெடி மழை தூருது. அப்படியே நம்ம கிளம்பி போகலாம். சரியான ஸ்பாட் இது. இவங்க தான் என்னோடய கைட்ஸ். ஸோ இவங்களுக்கு வேறு தனியாக கொடுக்கணும். ஆனால் இந்த ஏரியாவில் ஒரு ஹைலைட் என்னென்னா, வீட்டுக்கு வீடு விஞ்ஞானின்ற மாதிரி வீட்டுக்கு வீட்டு பாருங்க. இந்த வீடும் ஒரு பார், அந்த வீடும் ஒரு பார். அதுதான் இருக்கலையே பெரிய பாரா இந்த ஏரியாவில். உங்களுக்கு பார்க்கணுமா அது? எல்லாமே அவங்க லோக்கல் சரக்கு தான் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி வந்து மீனில் பப்ஸு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவில். ஸோ பாரில் வெளில இது பண்ணுறதுக்காக. அப்படியே வாங்க எட்டி பார்ப்போம். ஓ ஹலோ, செமையாக இருக்குங்க. ஏய் ப்ரிப்பரேஷனே வித்தியாசமாக இருக்குப்பா. அப்படியே வாங்க செய்முறை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். அப்படியே டேரெக்டாக எண்ணெயை போட்டு பொரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் அந்த க்ரூட் ஆயில் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. 2 பக்கம் கடலையும் செய்முறை பயங்கரமாக போயிட்டு இருக்குங்க. இங்கே ஒருத்தர் லைவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்படியே பார்த்துருவோம். இதுக்கு பேர் வந்து சமோசாவா என்னன்னு தெரியல, பட் பயங்கரமாக செஞ்சிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட சமோசா மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு, சமோசா மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு அது உள்ள தலையை வெட்டின மீனை வச்சுட்டு, அப்புறம் வெங்காயத்தாலாம் தெரியல, இல்லை பச்சை மிளகாவும் தெரியல, அதை அப்படியே போட்டு அந்த பக்கம் எண்ணெயில் பொரிச்சிடுறாங்கப்பா. ஸோ இதுக்கு பேர் என்னன்னு தெரியல, பட் மீனையை வெட்டியே மீன் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. ஆத்தாடி பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ரேட் எவ்வளோன்னு தெரில, விசாரிச்சு சொல்கிறேன் நான். ஓ மை காட். இந்த ப்ரிப்பரேஷனில் நம்ம ஊர் க்ரூட் ஆயிலே வந்து தப்பிச்சிடும் போல் இருக்குங்க. அந்த அளவுக்கு எண்ணெய் கலர் பயங்கரமாக இருக்குது. ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எண்ணெய் உள்ளே ரிமூவ்லாம் பண்ணல, தலையை வெட்டிட்டு அப்படியே பொரிச்சிடுறாங்க. ஆனால் பார்க்க நல்லா தான் இருக்கும் போல் இருக்குது. ஸோ மீன் சமோசா போல். எவ்வளோ ரேட் இது? ஹவு மச் இஸ் திஸ்? ஹவு மச்? 2000. ஓகே, ஸ்மால் ஒன். ஸோ இது சின்னது வந்து 1000, பெருசு வந்து 2000. செம்ம எக்கனாமிக்கல் தாங்க. நம்ம ஊர் பணத்துக்கு 60 ரூபாய்க்கு தராங்க. வேற மாதிரி 66 ரூபா. இந்த பக்கம் பாரு, அப்படியே நீங்கள் வந்து சரக்கை போட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். குஜாவில் தான் இருக்காங்க மக்கள்ஸ்லாம். ஓகே பாய். ஸோ இந்த ஏரியா நீங்கள் வரணும்னா நிறைய சேஞ்ச் மாற்றிக்கிட்டு வாங்க மக்களே. எல்லாருக்கும் நீங்கள் குறைஞ்சது ஒரு 1000 2000 அப்படின்னு கொடுத்து தான் ஆகணும். ஸோ 500 நிறைய சேஞ்ச் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நான் நேற்று கேரி பண்ணேன் 500 சேஞ்ச் நிறையா, பட் இன்றைக்கி அதை மறந்துட்டேன். ஸோ ஒரு 4-5 ஆயிரம் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. சும்மா இங்கே நீங்கள் போயிட்டு அவங்கள வீடியோ எடுத்தாலே ஒரு 1000 அவங்ககிட்ட கொடுத்துடணும். இல்லைனா வந்து எதோ கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கும் ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி பெரியவங்களுக்கு கொடுக்குறத விட குழந்தைங்களுக்கு கொடுக்குறது தான் சூப்பராக இருக்கும். நேற்று கொடுத்த மாதிரி அது ஏதோ ஒரு நம்ம கொடுத்தது என்னவோ நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 60 ரூபா தான். ஆனால் ஃபீல் பண்ணுறது என்னவோ வள்ளல் மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம கூடிய சீக்கிரம் பெருசாக கொடுக்குறோம். ஓகே வாங்க அப்படியே போகலாம் வெளில. ஸோ இவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களும் நம்மக்கிட்ட கேட்பாங்க, கொடுக்கணும். நான் இவங்க எதுவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணல, இவங்களுக்கு எதுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் இருக்கும். சும்மா அப்படியே நடந்து போகும்போதே கேட்பாங்க. நீங்கள் இது ஆஃப்ரிக்கா வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே இது நீங்கள் கவனிச்சிருக்கலாம். இதை தப்புன்னு சொல்கிறவங்கள நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன். அவங்களுக்கு தேவை இருக்குது கேட்குறாங்க. பட் சம்டைம்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்குறது ஒரு மாதிரி முகசொலிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மெயினாக இந்த குழந்தைங்களாம் பண்ணுறது டைரெக்டாக அவங்ககிட்ட வந்து ஒரு ஸ்மைல் பண்ணுறது கூட கிடையாது. எடுத்தோடனே கிவ் மீ மணினா ஒரு மாதிரி இருக்காது. ஏற்றம் ஏறிட்டு இருக்காதான்.
சரி மேலே ஏறிட்டு அப்புறம் பேசுவோம். ஓகே பாய். 1K வேணுமா? எதுக்குன்னு எனக்கும் தெரியல. யூஆர் கோயிங்? அவருக்கு இப்போ 1K வேணுமா? எதுக்குன்னு எனக்கும் தெரியல. ஏதோ செஞ்சுட்டு கேட்டால் பரவாயில்ல. ருபாவு பஸ் பார்க். எதுக்கு இப்போ இவ்வளோ கூட்டம் கூடிச்சு? பாய் பாய். எதுக்கா கூட்டம் கூடுதுன்னே தெரியல. கூட்டம் கூடுது. யா லெட்ஸ் கோ. ஹவு மச்? நைஸ் ஏரியாங்க, ஒர்த்து விசிட் அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் வந்தால் அப்படியே பாருங்கள் இந்த பக்கம்லாம். ஒரு அருமையான ஒரு பச்சை பசேன்னு இருக்க இடத்துல ஒரு அருமையான குளியல் போட்டு போகலாம். நம்ம மேபி நைட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோன்னா இங்கே குளிச்சிருக்கலாம் நம்ம. பட்டு நம்மளுக்கு இப்போ வந்து மழை வேறு ரொம்ப கொட்டுற மாதிரி இருக்குது. அதனால தான் எனக்கு பயம். ஒரு 1/2 hour 1 hour இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போக கூட நம்மளுக்கு வந்து இப்போது முடியாது. ஏன்னா மழை ரொம்ப ஆரம்பிச்சிச்சுன்னா இங்கே நம்ம 8 kilometer போகணும் பஸ் பார்க்குக்கு. பிரச்சனையாக போயிடும். எடுத்தாச்சு. வரைச்சி வந்து 1000க்கு வந்தோம். இப்போ வந்து 1500. ஏன்னா அவங்க லோக்கல் மக்கள் கூடியிருந்தாங்களே, பேரமே பேச விடலை, எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதாங்க உங்களுக்கு ருவாண்டாவோட பிக்கஸ்ட்டு பியர் கம்பெனியாக. ஸோ இங்கேருந்தா வந்து எக்கச்சக்க எக்ஸ்போர்ட்டே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஆற்று தண்ணியை அப்படியே உறிஞ்சிடுறாங்க. நம்ம ஊரில் திருநெல்வேலி சைடில் இந்த இது பண்ணாங்க பார்த்தீங்களா, பெப்சி கொக்கோ கோலாலாம். ஸோ அந்த மாதிரி இங்கேருந்து ரெடி பண்ணி ஒட்டுமொத்த ஏரியாவுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஷிப்பில் ஏற்றுறதுக்கான கண்டெய்னர்ஸ் இங்கேருந்து அப்படியே ஷிப்புக்கு நேராக போகும். இப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களே. இந்த மாதிரி இயற்கை கொஞ்சம் இடத்துல பிடிச்சி தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நத்திங் டு டூ. நீங்கள் அதுக்குள்ளே டாக்ஸி இருக்குது, வாங்குவோன்றாங்க. நம்ம அதுக்குள்ளே தண்ணி பாட்டில் வாங்கிட்டு போயிடலாங்க. ஏன்னா இங்கேருந்து ஒரு 4 மணி நேரம் பயணம் நமக்கு வரும். ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து தண்ணி பாட்டில் வாங்கிட்டால் கரெக்டாக இருக்கும். பார் இருக்கிற அளவுக்கு தண்ணி பாட்டில் இல்லை பாருங்க. அங்கே 4 பார், இங்கே ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்டு. பட் என்ன தான் சொன்னாலும் இங்கே அந்த பஸ் பார்க்காக இருக்கட்டும், இல்லைனா கூகுள் லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. இந்த பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய போர்டு. நம்ம பேசாமல் பெரிய பஸ் எடுத்துருவோம். அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ஆக்சுவலாக 150 kilometer 4 மணி நேரம். எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ நல்லது. வண்டி ரெடியாக இருக்குது, அப்படியே பார்ப்போம். கிகாலி ஓகே. ஆக்சுவலாக எனக்கு வேறு ஒரு டெக்னிக் தோணுது, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சீக்கிரமாக போகிறதுக்கு. ஆஹா, வண்டி ஃபுல்லே ஆகலையா? விளங்கிச்சு. சரி உட்காரும், வாங்க பார்த்துக்கலாம். இந்த ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜுங்க. ஃபுல் பாலைவனத்தில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காடு, கீழேயும் பாலைவனம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியா மாதிரி. ஓகேவா? இந்த டிஆர்சி பார்த்தோம் பார்த்தீங்களா, பார்டரு, அங்கே தான் இருக்கிறதுலையே ஆஃப்ரிக்காவோட பெஸ்ட்டு காடுகள் இருக்குது. ஸோ இந்த காடுகள்லாம் நம்ம சீக்கிரம் போய் விசிட் பண்ணோம். ஸோ டிஆர் காங்கோ நம்ம போயே ஆகணும். சரி, அந்த ஃபாஸ்ட்டாக பார் டெக்னிக் சொன்னால, இங்கேருந்து இப்போ வந்து டேரெக்டாக நம்ம வந்து டிக்கெட் எடுக்க வேணாம் கிகாலிக்கு. நம்ம காலைல வந்தோம் பார்த்தீங்களா, அந்த ரூஹன் பாஹு அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அங்கேருந்து வேறு பஸ் மாறிடும். அதான் பெட்ரு. ஏன்னா டிக்கெட்டில் ஒரு வித்தியாசமும் இல்லை டேரெக்டாக கிகாலி எடுத்தாலும். ஏன்னா போய் ஆள் ரொப்பிட்டு தான் போகணும். ஸோ இது மாதிரி 2 செக்டாராக போயிடலாம். அங்கே ஆல்ரெடி ஒரு வண்டி ஃபுல்லாக ரெடியாக இருக்கும், அதில் குதிச்சிட்டோன்னா பக்காவாக போயிடலாம். சரிங்க, டிக்கெட் வரட்டும், அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருப்போம். தலை எடுத்தல வண்டியை சுத்தமாக கூட்டமே இல்லைங்க. அதனால தான் வெயிட் பண்ணுறாங்க போல இருக்கு. இந்த கொரிலா படம் தான்ப்பா அல்டிமேட் இந்த நோட்லேயே. ஸோ ருவாண்டா கொரிலா வந்து கடவுளாக பார்க்குது. அதே மாதிரி இந்த பானையை நம்ம நேற்று வில்லேஜை நிறையா பார்த்தோம். இந்த ஏம்மா இந்த கற்றுறது திடீர்னு இருங்க, அந்த அம்மா பேசி முடிக்கட்டும், நம்ம அப்புறம் பேசுவோம். வண்டி எங்கே நிப்பாட்டியிருக்காங்க, பட்டர் பிஸ்கெட் மாதிரி இருக்குது, அப்படியே வாங்கியிருக்கோம். செம கம்மியாக இருக்குங்க. 2 பிஸ்கெட்டு 100 shilling, அதாவது 100 franc அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ரூபா தான் ஒரு பிஸ்கெட்டு நம்ம ஊர் பணத்துக்கு. ஸ்மெல்லு செம்மையாக இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம் இருக்கு. நல்லா இருந்துச்சுன்னா 1 2 வாங்கலாம். சூப்பராக இருக்கும். தலா 1 2 போட்டுவிடும். நீங்க நல்லா வாங்குறேன். எது நடக்கக்கூடாதோ கரெக்டாக அதான் நடந்துச்சு. நம்மளோட ஸ்டாண்டு உடஞ்சிருச்சு. ஐம் டாக்கிங் டு கேமரா. ஸோ அதனால் வந்து தெய்வாதீனமாக நம்மளுக்கு இங்கே பக்கத்துலேயே வந்து ஒருத்தர் இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆகிட்டோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஏன்னா நாங்கள் கம்முன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் யாருக்குமே தெரியல கம்முனா என்னன்னே சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து தலைவன் தான் வந்தான் அங்கேருந்து பிளாஸ்டிக் ஒட்டுறது அப்படின்னு அவருக்கு புரிய வச்சேன். அதுக்கப்புறம் அவர் பக்கத்தில் ஒரு கடைக்கு கூப்பிட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம் வாங்கியாச்சு. என்ன மாதிரி ஒரு பதட்டமாகவே இருக்கிறா பொழப்பு அப்படின்னு தான் இருக்குல்ல. நம்ம அந்த ஃபஸ்ட்டு காலைல கிளம்புனோம்ல, அந்த ரூஹன் பாஹு அந்த பஸ் ஸ்டாப்க்கே வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக வேறு ஒரு இது இருக்குது, பட் அது வந்து ரூமில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி கிகாலிலே வச்சுட்டு வந்துட்டோம்ல. ஸோ ஸ்பேர்ஸ் வந்து கேமராக்கு கேரி பண்ணிகிட்டே தீரணும். ஏன்னா வந்து எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அழகாக உடஞ்சிருச்சிங்க ஸ்டாண்டு. இதுங்க வண்டி எடுத்துட்டான், அப்படியே போயிட்டுருப்போம். வாங்க, நைஸ் ஸ்பீட். ஏறின வண்டிலேயே மறுபடியும் வந்து இறங்கியாச்சு.
ஆக்சுவலாக நான் இந்த வண்டி கிளம்ப டிலே ஆகும்னு நினச்சேன். பட் இவனே எடுத்துட்டான். ஒரு சிங்கிள் டிக்கெட்டே எடுத்துருக்கலாம், பரவாயில்ல, ஒரு லாஸும் இல்லை. அப்படியே போயிட்டுருக்கலாம் அவங்க. போகும்போது ஸ்டாப் பண்ண அதே ஸ்பாட்டுங்க. ஆக்சுவலாக அந்த பசங்க ஒரு ஜூஸ் மாதிரி வாங்கினாங்க பார்த்தீங்களா, அது எப்படியா பிடிச்சின்னு வந்துடணும் நம்ம. வேற மாதிரி இருந்துச்சு அந்த ஜூஸு. கமான், அந்த ஜூஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மழை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஊட்டி அந்த கோத்தகிரி ரோடு மாதிரி தானே இருக்குது பார்க்குறதுக்கு. செம 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 செம. வாங்கியாச்சு தண்ணியும் ஜூஸும். நெக்ஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டாப் தான். ஆஹா, இன்றைக்கி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இல்லைங்க, இன்றைக்கி வேண்டாம். நேற்று கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு ஓரமாக. இன்றைக்கி ரொம்ப டேரெக்டாக இருக்குது, அதனால் வேணாம். நம்ம நேராக கிளம்பி பஸ்ஸில் ஏறிடுவோம். சரியான கிளைமேட். ஆனால் ஜூஸ் எதுக்கு நான் வாங்கியிருக்கேன் எனக்கும் தெரில, இந்த குளிருக்கு. நேற்று அவங்க குடித்தாங்க பார்த்தீங்களா, அதுலேயே வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகி போச்சு. சரிங்க, அப்படியே இந்த வீடியோ என் பண்ணிக்கலாமா? லொக்கேஷன் மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு கவலைக்கிரமான ஏரியாவை போக போகிறோம். எஸ், அப்படியே என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்டில் வேறு ஒரு பஸ் வந்துச்சு. Life is just enjoy. Bye, Magale. Bye.